இந்தியா எக்கனாமி எப்படி கணக்கிடப்படுகிறது? ஜிடிபியின் உண்மையான ரகசியம். இந்தியாவில் உலகம் 4வது பெரிய பொருளாதாரம் என்று செய்திகளில் கேட்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை யார் அழைக்கிறார்? அரசா, ஆர்பிஐயா அல்லது வேறு யாராவதா? இன்று அந்த ரகசியத்தை மிக எளிமையாக பார்க்க போகிறோம். எக்கனாமி என்றால் என்ன? நீங்கள் ஒரு கிராமத்தை நினைத்து பாருங்கள். ஒருவர் விவசாயம் செய்கிறார், ஒருவர் துணிக்கடை நடத்துகிறார், ஒருவர் பால் விற்கிறார், ஒருவர் ஆசிரியராக வேலை செய்கிறார். இவர்கள் அனைவரும் பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்கி, வாங்கி, விற்று பணத்தை சுழற்சியில் வைத்திருக்கிறார்கள். இந்த முழு சுழற்சி தான் எக்கனாமி. ஒரு நாடு முழுவதும் நடக்கும் இந்த பொருளாதார நடவடிக்கைகளின் மொத்தமே அந்த நாட்டின் எக்கனாமி. ஜிடிபி என்றால் என்ன? ஜிடிபி என்பதன் விரிவாக்கம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது ஒரு வருடத்தில் இந்தியாவின் எல்லைக்குள் உருவாக்கப்பட்ட அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு. உதாரணம், ஒரு விவசாயி அரிசி உற்பத்தி செய்கிறார், ஒரு நிறுவனம் கார் தயாரிக்கிறது, ஒரு மருத்துவர் சிகிச்சை அளிக்கிறார், ஒரு மென்பொருள் நிறுவனம் வெளிநாட்டு சேவை வழங்குகிறது. இவை அனைத்தின் மதிப்பு சேர்த்து ஜிடிபி உருவாகுகிறது. ஜிடிபியை யார் கணக்கிடுகிறார்கள்? பலர் ஆர்பிஐ கணக்கிடுறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்திய அரசின் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் NSO தான் ஜிடிபியை கணக்கிடுகிறது. அவர்கள் நாடு முழுவதும் பல துறைகளின் தகவல்களை சேகரிக்கிறார்கள். விவசாயம், தொழிற்சாலைகள், சேவைத்துறை, வணிகம். பிறகு சர்வதேச சமநிலைக்கு ஏற்ப கணக்கிட்டு ஜிடிபியை வெளியிடுகிறார்கள். ஜிடிபி ஏன் முக்கியம்? ஜிடிபி அதிகரித்தால் பொருளாதாரம் வளர்கிறது என்று பொதுவாக கருதப்படுகிறது. ஆனால் ஜிடிபி மட்டும் அதிகரித்தால் அனைவரும் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்களா? அவசியமில்லை. ஏனெனில் பணத்தின் பகிர்வு, வேலை வாய்ப்பு, பணவீக்கம், மக்களின் வாழ்க்கை தரம் இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கப்பட வேண்டும். இன்று நாம் பார்த்தது எக்கனாமிக் என்றால் என்ன, ஜிடிபி என்றால் என்ன, அதை யார் கணக்கிடுகிறார்கள், ஏன் அது முக்கியம். அடுத்த எபிசோடில் ஜிடிபி அதிகரித்தால் உண்மையில் யாருக்கு லாபம், அனைவருடைய வாழ்க்கை மேம்படுமா, அதை ஆதாரங்களுடன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை வளர்க்க உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம். இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இது போன்ற தரமான ஆதரவுபூர்வமான விளக்கங்கள் வீடியோகளுக்கு தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு பகிருங்கள். அறிவு பகிர்ந்தால் மட்டும் பெருகும். நான் திலீப் குமார். இது கிளாரிட்டி இஸ் கீ. திங்க் கிளியர்லி, லேர்ன் டீப்லி, க்ரோ டெய்லி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.